பிரைஸ் தி லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். முத்தெடுக்கவா 2026ஆம் ஆண்டிற்கான பெரியவர் பிரிவு வினாத்தாள் விடைகளை நாம் இப்பொழுது பார்க்கலாம். வேத பகுதி அப்போஸ்தலர். பெரியவர் பிரிவு வினாத்தாளில் மொத்தம் 100 மதிப்பெண்களுக்கு கேள்விகள் கேட்கப்பட்டுள்ளன. முதல் பிரிவில் யார் யாரிடம் சொன்னது கேள்விகள் 20 கேட்கப்பட்டுள்ளன. மொத்த மதிப்பெண்கள் 20. கேள்வி எண் 1. பிதாவானவர் தம்முடைய ஆதீனத்திலே வைத்திருக்கிற காலங்களையும் வேலைகளையும் அறிகிறது. உங்களுக்கு அடுத்ததல்ல. யார் யாரிடம் சொன்னது? இதற்கான விடை இயேசு அப்போஸ்தலரிடம். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 3 முதல் 7 வசனங்கள் வரை. கேள்வி எண் 2. நாங்கள் எங்கள் சுய சக்தியினாலாவது எங்கள் சுய பக்தியினாலாவது இவனை நடக்க பண்ணினோம் என்று நீங்கள் எங்களை நோக்கி பார்க்கிறதென்ன? பேதுரு ஜனங்களிடம். அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். கேள்வி எண் 3. உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்னைப் போல ஒரு தீர்க்கதரிசியை உங்களுக்காக உங்கள் சகோதரரிலிருந்து எழும்ப பண்ணுவார். மோசே பிதாக்களிடம். அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். தேவனால் உண்டாயிருந்ததேயானால் தேவனோடே போர் செய்கிறவர்களாய் காணப்படாதபடிக்கு பாருங்கள். கமாலியேல் ஆலோசனை சங்கத்தாரிடம். அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 34 முதல் 39 வசனங்கள் வரை. கேள்வி எண் 5. நீங்கள் சொன்ன காரியங்களில் ஒன்றும் எனக்கு நேரிடாதபடிக்கு எனக்காக கர்த்தரை வேண்டிக் கொள்ளுங்கள். சீமோன் பேதுருவிடம். அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 20 முதல் 24 வசனங்கள் வரை. கேள்வி எண் 6. நீ போ, அவன் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாய் இருக்கிறான். கர்த்தர் அனனியாவிடம். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 13 முதல் 15 வசனங்கள் வரை. கேள்வி எண் 7. அவருடைய தூதனாய் இருக்கலாம். மரியாள் வீட்டில் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தவர்கள் ரோதையிடம். அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 12 முதல் 15 வசனங்கள் வரை. கேள்வி எண் 8. பிசாசின் மகனே, நீதிக்கெல்லாம் பகைஞனே. பவுல் பரியேசு என்ற மாயவித்தைக்காரனாகிய எலிமாவிடம். அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 6 முதல் 10 வசனங்கள் வரை. கேள்வி எண் 9. நீர் மாத்திரமல்ல, இன்று என் வசனத்தை கேட்கிற யாவரும் இந்த கட்டுகள் தவிர முழுவதும் என்னை போலாகும்படி தேவனை வேண்டிக் கொள்கிறேன். பவுல் அகிரிப்பா ராஜாவிடம். அப்போஸ்தலர் 26ஆம் அதிகாரம் 28 மற்றும் 29 வசனங்கள். கேள்வி எண் 10. இந்த மனுஷன் ராயனுக்கு அபயமிடாதிருந்தானால் இவனை விடுதலை பண்ணலாகும். அகிரிப்பா பெஸ்துவிடம். அப்போஸ்தலர் 26ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். இரண்டாவது பிரிவில் சரியா தவறா கேள்விகள் 20 மதிப்பெண்களுக்கு 20 கேள்விகள் கேட்கப்பட்டுள்ளன. கேள்வி எண் 1. நான் பார்வையடையும் படிக்கும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படும் படிக்கும் என்னை அனுப்பினார் என்று சவுல் சொன்னான். தவறு. நீ பார்வையடையும் படிக்கும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படும் படிக்கும் என்னை அனுப்பினார் என்று அனனியா சொன்னான் என்பதே சரி. அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். கேள்வி எண் 2. அற்புதமாய் சொஸ்தமாக்கப்பட்ட மனுஷன் 40 வயதுக்குட்பட்டவனாயிருந்தான். தவறு. 40 வயதுக்கு மேற்பட்டவனாயிருந்தான் என்பதே சரி. அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். கேள்வி எண் 3. சீப்புரு தீவானும் லேவியனுமான யோசே தனக்கு உண்டாயிருந்த நிலத்தை விற்று அதன் கிரயத்தை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தான். சரி. அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 36 மற்றும் 37 வசனங்கள். கேள்வி எண் 4. ஜனங்கள் அவர்களை மேன்மைப்படுத்தினார்கள், ஆகிலும் மற்றவர்களில் ஒருவரும் விசுவாசிகளுடனே சேரத் துணியவில்லை. தவறு. மற்றவர்களில் ஒருவரும் அப்போஸ்தலருடனே சேரத் துணியவில்லை, ஆகிலும் ஜனங்கள் அவர்களை மேன்மைப்படுத்தினார்கள் என்பதே சரி. விசுவாசிகளுடனே அல்ல, அப்போஸ்தலருடனே என்பதே சரி. அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 12 மற்றும் 13 வசனங்கள். கேள்வி எண் 5. விசுவாசத்தினாலும் வல்லமையினாலும் நிறைந்த ஸ்தேவான் ஜனங்களுக்குள்ளே அற்புதங்கள் அடையாளங்கள் எதையும் செய்யவில்லை. தவறு. ஸ்தேவான் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தான் என்பதே சரி. அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். கேள்வி எண் 6. தேவதூதரை கொண்டு நீங்கள் நியாய பிரமாணத்தை பெற்றிருந்தும் அதை கைக்கொள்ளாமற் போனீர்கள் என்று பிலிப்பு இஸ்ரவேலர் மீது குற்றம் சாட்டினான். தவறு. ஸ்தேவான் இஸ்ரவேலர் மீது குற்றம் சாட்டினான் என்பதே சரி. அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 53 முதல் 59 வசனங்கள் வரை. கேள்வி எண் 7. சீமோனும் விசுவாசித்து ஞானஸ்நானம் பெற்று பிலிப்பை பற்றி கொண்டான். சரி. அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம்.
கேள்வி எண் 8. அப்போஸ்தலர் சுவிசேஷ வசனத்தை பிரசங்கித்த அதே வேளையில் சிதறிப்போன சீஷர்களோ அமைதி காத்தனர். தவறு. சிதறிப்போனவர்கள் எங்கும் திரிந்து சுவிசேஷ வசனத்தை பிரசங்கித்தார்கள் என்பதே சரி. அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். கேள்வி எண் 9. சீமோனை குறித்து தேவனுடைய பெரிதான சக்தி இவன்தான் என்று சமாரியர் எண்ணினார்கள். சரி. அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 9 மற்றும் 10 வசனங்கள். கேள்வி எண் 10. தமஸ்குவிலும் எருசலேமிலும் சவுலை கொலை செய்ய எண்ணினார்கள். சரி. அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 22, 23, 28 மற்றும் 29 வசனங்கள். கேள்வி எண் 11. கொர்நேலியுவின் வீட்டிற்கு வந்திருந்த விருத்த சேதனமுள்ள விசுவாசிகள் புறஜாதியாரும் பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவார்கள் என்பதை எதிர்பார்த்திருந்தார்கள். தவறு. பரிசுத்த ஆவியின் வரத்தை பெற்றபோது பிரமித்தார்கள் என்பதே சரி. அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம். கேள்வி எண் 12. பவுல் செய்ததை ஜனங்கள் கண்டு தேவர்கள் மனுஷ ரூபம் எடுத்து நம்மிடத்தில் இறங்கி வந்திருக்கிறார்கள் என்று சத்தமிட்டு சொன்னார்கள். இந்த கேள்வி எனக்கு கொஞ்சம் சந்தேகமாக தான் இருக்குது. தவறா சரியான்னு தெரில. என்ன வரும்னா லிக்கவோனியா பாஷையிலே சத்தமிட்டு சொன்னார்கள் என்று பைபிளில் இருக்கும். சரியா தவறான்னு சொல்லி உங்களுடைய பதில் என்ன எழுதியிருக்கீங்க, என்ன பதில் மிக சரியாக இருக்குன்னு சொல்லி கமெண்ட்டில் எனக்கு தெரிவிங்க. அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் லிக்கவோனியா பாஷையிலே சத்தமிட்டு சொன்னார்கள்னு சொல்லி இருக்கும். இங்கே அந்த லிக்கவோனியா பாஷையிலேங்கிறது இல்லை. அதனால் சரியா தவறா அப்படின்னு சொல்லி மட்டும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். கேள்வி எண் 13. யூதேயாவிலிருந்து அந்தியோகியாவுக்கு வந்து நீங்கள் விருத்த சேதனம் அடைய வேண்டுமென்று போதித்தவர்கள் அப்போஸ்தலர்களால் அதற்கு கட்டளை பெற்றிருந்தார்கள். தவறு. அப்போஸ்தலர்களால் கட்டளை பெறவில்லை என்பதே சரி. அப்போஸ்தலர் 15ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். கேள்வி எண் 14. பவுலும் பர்னபாவும் பிரிகியா நாட்டில் வந்தபோது மார்க்கு அவர்களை விட்டு பிரிந்து போனான். தவறு. பம்பிலியா நாட்டில் வந்தபோதுதான் மார்க்கு அவர்களை விட்டு பிரிந்து போனான். அப்போஸ்தலர் 15ஆம் அதிகாரம் 37 மற்றும் 38 வசனங்கள். கேள்வி எண் 15. பவுல் மற்றும் சீலாவுடனே தயவாய் பேசி அவர்களை வெளியே அழைத்து கொண்டு போக அதிகாரிகள் சிறைச்சாலைக்கு வந்தார்கள். சரி. அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 36 முதல் 39 வசனங்கள் வரை. கேள்வி எண் 16. இந்த கேள்வி எனக்கு கொஞ்சம் சந்தேகம்தான். பவுல் மற்றும் சீலாவின் கால்கள் தொழுமரத்தில் மாட்டி வைக்கப்பட்டிருந்த போது பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே எல்லாருடைய கட்டுகளும் கலன்று போயிற்று. பூமி அதிரும்போது பவுல் சிலருடைய கால்கள் தொழுமரத்தில் மாட்டி வைக்கப்பட்டிருந்துச்சு. அது உண்மைதான். ஆனால் அவர்களுடைய கால்கள் தொழுமரத்தில் மாட்டி வைக்கப்பட்டிருந்த போது பூமி அதிர்ந்ததுன்னு சொல்ல முடியாது. அவங்க ஆண்டவரை துதித்து பாடும்போது பூமி மிகவும் அதிர்ந்து எல்லாருடைய கட்டுகளும் கலன்று போயிற்று. ஆனால் பூமி அதிரும்போது அவங்களுடைய கால்கள் வந்து தொழுமரத்தில் மாட்டி வைக்கப்பட்டிருந்தா இருந்துச்சு. அதனால் சரியாக தவறான்னு சொல்லி எனக்கு கன்ஃபார்மாக தெரில. உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னு சொல்லி நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 24 முதல் 26 வசனங்கள் வரை. கேள்வி எண் 17. அத்தேனே பட்டணத்தாரை தேவ பக்தியுள்ளவர்கள் என்று பவுல் பாராட்டினான். சரி. அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். கேள்வி எண் 18. கொரிந்து பட்டணத்தில் பவுல் நியாயாசனத்துக்கு முன்பாக கொண்டு வரப்பட்ட போது தண்டிக்கப்படவில்லை. சரி. அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் மற்றும் 12ஆம் வசனம் முதல் 16ஆம் வசனங்கள் வரை. கேள்வி எண் 19. எபேசு பட்டணத்தின் அரங்கசாலைக்குள்ளிருந்து பவுலை விசுவாசிகள் விடுவிக்க வேண்டியதாக இருந்தது. தவறு. அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் 29 முதல் 31 வசனங்கள் வரை. சீஷர்கள் அவனை அரங்கசாலைக்குள்ள போக விடலை. சீஷர்களும் சிநேகிதரும் அவனை போக விடவில்லை. அரங்கசாலைக்குள்ள போனது காயு மற்றும் அரிஸ்தர்க்கு 2 பேர் தான் அரங்கசாலைக்குள்ள அவங்க 2 பேரும் இழுத்துட்டு போவாங்க. கேள்வி எண் 20. பவுல் தமஸ்குவுக்கு போகிற வழியிலே வானத்திலிருந்து அவனை சுற்றி பிரகாசித்த ஒளியை பவுலுடனே கூட சென்றவர்கள் காணவில்லை. தவறு. அவனோடு கூட சென்றவர்கள் அந்த ஒளியை கண்டார்கள் என்பதே சரி. அப்போஸ்தலர் 22ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். 3வது பிரிவில் கோடிட்ட இடம் நிரப்புக கேள்விகள் 15 கேட்கப்பட்டுள்ளன. ஒவ்வொரு கேள்விக்கும் 2 மதிப்பெண்களாக மொத்தம் 30 மதிப்பெண்களுக்கு கேட்கப்பட்டுள்ளன. கேள்வி எண் 1. இயேசு கிறிஸ்து டேஸ் நாளளவும் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி டேஸுக்குரியவைகளை அவர்களுடனே பேசினார். 40 நாளளவும் தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவைகளை. அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். கேள்வி எண் 2. அவர்கள் டேஸ் உபதேசத்திலும் அந்நியோன்யத்திலும் அப்பம் பிட்குதலிலும் டேஸிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் ஜெபம் பண்ணுதலிலும். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம். கேள்வி எண் 3. சீப்புரு தீவானும் லேவியனுமான டேஸ் அப்போஸ்தலராலே டேஸ் என்று அர்த்தங்கொள்ளும் பர்னபா என்னும் மறுபேர் பெற்றிருந்தான்.
யோசே ஆறுதலின் மகன் என்று அர்த்தம் கொள்ளும் பர்னபா என்னும் மறுபேர் பெற்றிருந்தான். அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். கேள்வி 4. இந்த சங்கதிகளை குறித்து நாங்கள் சாட்சிகளாயிருக்கிறோம். தேவன் தமக்கு டேஸ் கிறவர்களுக்கு தந்தருளின டேஸ் சாட்சி என்றார்கள் அப்போஸ்தலர். தேவன் தமக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு தந்தருளின பரிசுத்த ஆவியும் சாட்சி என்றார்கள் அப்போஸ்தலர். அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். கேள்வி 5. டேஸ் கொலை செய்யப்படுகிறதற்கு டேஸ் சம்மதித்திருந்தான். ஸ்தேவான் கொலை செய்யப்படுகிறதற்கு சவுலும் சம்மதித்திருந்தான். அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 1 மற்றும் 2ஆம் வசனங்கள். கேள்வி 6. தீர்க்கதரிசியாகிய டேஸ் என்பவன் எழுந்து ரோம உலகமெங்கும் கொடிய டேஸ் உண்டாகும் என்று ஆவியானவராலே அறிவித்தான். அகபு என்பவன் எழுந்து பஞ்சம் உண்டாகும் என்று அறிவித்தான். அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். கேள்வி 7. இது கொஞ்சம் சந்தேகம்தான், கேள்வி கொஞ்சம் தப்பா இருக்கிற மாதிரி இருக்கு. டேஸ் பட்டயத்தினாலே கொலை செய்த டேஸ் யாக்கோபின் சகோதரன் இருக்கு, அது யோவானின் சகோதரன் அப்படின்னு இருந்தால் கரெக்டாக இருக்கும். ஏரோது பட்டயத்தினாலே கொலை செய்த யாக்கோபு யோவானின் சகோதரன். ஏரோது யாக்கோபு தான் கொலை செய்தார். யாக்கோபு யோவானோட சகோதரன். அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 1 மற்றும் 2ஆம் வசனங்கள். உங்களது கமெண்ட் என்னன்னு சொல்லி நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். கேள்வி 8. சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்ட அப்போஸ்தலன் டேஸ் என்று பெயர் கொண்ட டேஸின் தாயாகிய மரியாள் வீட்டுக்கு வந்தான். மார்க் என்று பெயர் கொண்ட யோவானுடைய தாயாகிய மரியாள் வீட்டுக்கு வந்தான். அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். கேள்வி 9. பர்னபா எருசலேமில் தர்ம ஊழியத்தை நிறைவேற்றின பின்பு டேஸ் மற்றும் டேஸ் ஆகியோருடன் திரும்பினான். சவுல் மற்றும் மார்க் என்னும் மறுபேர் கொண்ட யோவானுடன் திரும்பினான். அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். கேள்வி 10. டேஸ் என்னும் பெயர் கொண்ட டேஸ் என்பவன் மாயவித்தைக்காரனும் கள்ள தீர்க்கதரிசியுமான யூதன். பரியேசு என்னும் பெயர் கொண்ட எலிமா என்பவன். அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 6 மற்றும் 8 வசனங்கள். கேள்வி 11. பர்னபாவை டேஸ் என்றும் பவுல் பிரசங்கத்தை நடத்தினவனானபடியினால் அவனை டேஸ் என்றும் சொன்னார்கள். பர்னபாவை யூபித்தர் என்றும் பவுலை மெர்க்கூரி என்றும் சொன்னார்கள். அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். கேள்வி 12. பவுலுடன் கடும் கோபம் உண்டபடியினால் டேஸ் சீப்புரு தீவுக்கு டேஸை கூட்டிக் கொண்டு கப்பல் ஏறி போனான். பர்னபா சீப்புரு தீவுக்கு மார்க்குவை கூட்டிக் கொண்டு கப்பல் ஏறி போனான். அப்போஸ்தலர் 15ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம். கேள்வி 13. பிலிப்பி பட்டணத்தில் பவுல் டேஸ் ஊராளான டேஸ் வீட்டிலே தங்கினான். தியத்தீரா ஊராளான லீதியாள் வீட்டிலே தங்கினான். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 12 முதல் 15 வசனங்கள் வரை. கேள்வி 14. பவுல் கொரிந்து பட்டணத்தில் டேஸில் இருந்து புதிதாய் வந்திருந்த டேஸ் என்னும் நாமமுள்ள ஒரு யூதனை கண்டான். இத்தாலியாவிலிருந்து புதிதாய் வந்திருந்த ஆக்கில்லா என்னும் நாமமுள்ள ஒரு யூதனை கண்டான். அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரம் 1 மற்றும் 2ஆம் வசனங்கள். கேள்வி 15. பவுலையும் காவலில் வைக்கப்பட்டிருந்த சிலரையும் இத்தாலியா கொண்டு செல்ல டேஸ் பட்டாளத்தை சேர்ந்த டேஸ் என்னும் 100க்கு அதிபதியினிடத்தில் ஒப்புவித்தார்கள். அகுஸ்து பட்டாளத்தை சேர்ந்த யூலியு என்னும் 100க்கு அதிபதியினிடத்தில். அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கேள்வித்தாளின் 4வது பிரிவில் சரியான விடையை தெரிந்தெடுக்க கேள்விகள் 5 மதிப்பெண்களுக்கு கேட்கப்பட்டுள்ளன. கேள்வி 1. எவைகளிலிருந்து விலகி இருக்கும்படி அப்போஸ்தலர் புறஜாதி விசுவாசிகளுக்கு எழுதினர்? விடை இ, ஆ மற்றும் ஆ அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஆனால் கொஞ்சம் சந்தேகமாக இருக்குது. அப்போஸ்தலர் 15ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் விக்கிரகங்களுக்கு படைத்த அசூசியானவைகள் நெருக்குண்டு செத்ததுன்னு சொல்லி அந்த வார்த்தை அப்படி இருக்கும். அதில் நாங்கள் எழுத தீர்மானிக்கிறோம் அப்படின்னு சொல்லி பவுல் சொல்லுவார். ஆனால் 21ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில் விக்கிரகங்களுக்கு படைத்தது இருக்கும், அந்த அசூசியானவைகள் அப்படிங்கிற வார்த்தை வராது. அப்படி எழுதியிருப்பாங்க, நாங்கள் எழுதினோம் அப்படின்னு சொல்லி பவுல் சொல்லுவார். விக்கிரகங்களுக்கு படைத்ததற்கும் நெருக்குண்டு செத்ததற்கும் எழுதும்போது அந்த அசூசியானவைகள் அப்படிங்கிற வார்த்தை வரல. எழுத தீர்மானிக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது அந்த அசூசியானவைகள்ங்கிற வார்த்தை இருந்தது. அதனால் சரியாக எது தவறுன்னு சொல்லி எனக்கு சரியாக தெரில. உங்களுடைய பதிலை கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆனால் மீனிங் மாறாது, அதே மீனிங் தான் வரும். அதனால் ஒருவேளை விடை ஆ மற்றும் ஆ ஈயா இருக்கலாம், அல்லனா ஆவா இருக்கலாம். உங்களுடைய பதில் என்னன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். கேள்வி 2. அத்தேனை பட்டணத்தில் இந்த ஞானிகளில் சிலருடன் பவுல் வாதம் செய்தான். விடை ஈ, ஆ மற்றும் ஈ என்பதே சரி. எப்பிக்குரர் மற்றும் ஸ்தோயிக்கர் இருவருடனும் பவுல் வாதம் செய்தான். அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 16 முதல் 18 வசனங்கள் வரை. கேள்வி 3. பவுல் ஞான திருஷ்டி அடைந்த பட்டணம் எருசலேம். அப்போஸ்தலர் 22ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். கேள்வி 4. பவுல் தனக்கு பணம் கொடுப்பான் என்று அநேகந்தரம் அவனை அழைத்து அவனுடனே பேசினது யார்? ஃபேலிக்ஸ். அப்போஸ்தலர் 24ஆம் அதிகாரம் 25 மற்றும் 26 வசனங்கள்.
கேள்வி எண் 5. பவுலை அவனது சுய ஜனத்தாரிடத்திற்கும் அந்நிய ஜனத்தாரிடத்திற்கும் இதற்கென்று அனுப்புவதாக இயேசு அவனிடம் சொன்னார். விடை இவை யாவிற்கும். அப்போஸ்தலர் 26ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். 5வது பிரிவில் பொது வினாவாக 5 மதிப்பெண்களுக்கு ஒரு கேள்விகள் கேட்கப்பட்டுள்ளன. சுருக்கமாக 10 வரிகளுக்குள்ள எழுதணும். அவன் என்னுடைய நாமத்து நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன். தேவன் தமது நோக்கத்தை பவுலின் மூலம் நிறைவேற்ற அவனது பாடுகளினுடைய அவனை எப்படி சுமந்து சென்றார் என்ற கேள்விக்கு விடையளிக்க வேண்டும். இதற்கு மதிப்பெண்கள் 5. வினாத்தாளின் கடைசி பிரிவில் மனப்பாட வசனம் 20 மதிப்பெண்களுக்கு கேட்கப்பட்டுள்ளன. 4 பிரிவுகளாக கேட்கப்பட்டுள்ளன. ஒரு வசனத்தின் துவக்கமும் மற்றொரு வசனத்தின் முடிவும் கொடுக்கப்பட்டுள்ளன. துவக்கத்தில் ஆரம்பித்து முடிவில் முடிக்க வேண்டும். உங்களுக்கு தேர்வு எப்படி இருந்தது, நீங்கள் எப்படி எழுதுனீங்கன்னு சொல்லி கமெண்ட்டில் எங்களுக்கு சொல்லுங்கள். உங்களுடைய மார்க்கையும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ மூலம் வினாத்தாள் விடைகளை தெரிந்து கொண்ட உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வேதாகம தேர்வில் வெற்றி பெற என் மனம் நிறைந்த வாழ்த்துக்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் எப்போல்லாம் வீடியோஸ் போடுறோமோ அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஹைப் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒரு லைக் தான் இந்த மாதிரி வீடியோஸ் போட எங்களை இன்னும் உற்சாகப்படுத்தும். வேதாகம தேர்வு எழுத உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பயன்பெறட்டும். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்கள் இருதயத்தின் வேண்டுதல்களை அருள் செய்வார்.